ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். உன் ஹஸ்பண்டுக்கிட்டேயே வர மாட்டேங்கிற, நீ என்னை ரெடி பண்ணி விட்டா நான் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்பட்டு டேயை லாக் பண்ணுறாராம். நீங்கள் பிடிக்கிற மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல கம்பெனிக்கு போகிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லுவாரா. இனிமேல் சொன்னால் ஏன் பேபி கம்பெனிக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன், உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கீஸ் பண்ண கிட்ட வந்தா ஜொங்கு கூட லிப்லி ஒரு அடிடாம். ஏன் இந்த மாதிரி மார்னிங்லேருந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கம்பெனிக்கு வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வேர் பண்ணி விட்டோம். பட்டன்ஸ் அப்படியே மேலே வர போட்டு விட்றாரு. இந்த மாதிரி போட்டு விட்டோம். நம்ம ஜொங்குக்கு இப்போ வரைக்கும் டேயோட ஹிப்பை விடல. இந்த மாதிரி கிரிப்பை பிடிச்சபடி இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அண்டா ஷேர்ட் போட்டு விட்டுட்டோம்ல, அப்போ எனக்கு ஹேரை யார் இழுத்து விட்றது, என்னோடய ஃபேஸில் அண்டு அதாவது ஒரு கம்பெனிக்கு ரெடி ஆனால் என்ன மாதிரிலாம் மேக்கப் பண்ணுவாங்க, அண்ட் எல்லாத்தையும் யார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டேடா நம்ம ஜொங்குக்கை பாட்டு அப்படியே முறைஞ்சிட்டு நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்றாரு. பேபிக்கு மாம் ரெடி பண்ணி விடுவாங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்கு அப்படி தான் நம்ம டேயை டார்ச்சர் பண்ணுறோன்னா நம்ம ஜொங்குக்கு டேய் பார்க்க சொல்லலாம். டேயை பட்டு ஒரு ஐயை பிளிங்க் பண்ணுறதும் பிளைங்கிஸ் பண்ணுறதும் டேயக்களே ஏற்கனவே ஹக் பண்ண பொசிஷனில் க்ளோஸாக இருக்கிறவரை இன்னும் க்ளோஸாக கிஸ் பண்ண வர மூமெண்ட்டுக்கும் டே தான் ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட மவுட்லேயே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா இந்த மாதிரி நம்ம டே கூட நம்ம ஜொங்கு ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்க மூமெண்டம் ஜொங்கு கூட மாம் நோட் பண்ணிவிட்டு சரி சரி ப்ளே பண்ணி விளையாடுறா, கம்பெனி முடிச்சுட்டு வந்து விளையாடுறா, டைம் ஆயிடுச்சு, பிறகு லேட் ஆகிட்டுன்பேன், கீழே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே தூக்குனபடியே கீழே இறங்குறாரு. ஜொங்குக்கு என்னை விடுங்களேன், ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க, நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கட்டுனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபுட்டு யார் எனக்கு எடுத்து வைப்பா, நீட்டான எடுத்து வைக்கணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட்டை எனக்கு சர்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயுமே வர வழி இல்லாமல் நம்ம ஜொங்குக்கு ஃபுட்டை எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நிற்கிறாரு. இப்படி நின்னா நம்ம ஜொங்குக்கிட்டே அது வேணும் இது வேணும்னு கேட்டு சாப்பிட்றாரு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்டே கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணோம். டேக்குமே செம்ம ஹாப்பியாக இருக்குது. நைட்டு அந்த மாதிரி ஃபைட் பண்ணியிருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் தங்கிட்ட நடந்துக்கிற ஒரு ஒரு சைல்டான மூமெண்ட், ஒரு குழந்தைத்தனமான அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணபடியே ஜொங்குக்கு ஃபுட் எல்லாத்தையும் சர்வ் பண்ணி வச்சுட்ருப்பாரு. இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தால் இப்போ நம்ம ஜொங்குக்கிட்ட அப்படி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி பைக்கு ஹெல்மெட்டு எல்லாத்தையும் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஐயோ டேயா மொபைலை வச்சுட்டு வந்துட்டேன், இப்போ ரூமில் இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மொபைலை வச்சுட்டா கீழே வந்தீங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்காக மொபைலை எடுத்து கொண்டு வந்தோம். அண்ட் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் கொண்டு வந்து கொடுப்பாரா, இந்த மாதிரி கொடுத்தா மொபைலை கொடுக்குற டேயோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. இப்படி கிஸ் பண்ணால் நம்ம டேக்கிட்டோம் ஃபேஸ் மொட்டமாக ரெட் ஆகி போச்சு. ரெட் ஆன மூமெண்ட்லேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். நைட்டு பார்க்கலாம் என்ன, ஒர்க்குக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாரா. அந்த மாதிரி பண்ணோம். அப்படி ஒரு ஷைல் அப்படி நம்ம திரும்பினா எங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே ஒரு ஷை. இந்த ஜொங்குக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணனே தெரியலையே, ரூம்குள்ளே தான் அப்படி ப்ளே பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணான்னா ஹால்லேயுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா மாட்ட கட்ட மாதிரி வெஜிடபிள்ஸை கட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி கட் பண்ணோம். டேடா அது ஆண்டி வந்து டைம் ஆயிடுச்சு, நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி மேலே நேராக ரூமை போட்டு ஓடுறாரு. இந்த மாதிரி போடணும். நம்ம ஜொங்குக்கோட பேரண்ட்ஸுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரித்தோம். டைமே ஃபுல்லாக ரெடி ஆகி நேராக கிளறிங்க வந்தால் டையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஜிம்மினா கரெக்டாக ஜொங்குக்கோட ஹவுஸ்க்கு வராரு. இந்த மாதிரி வந்தால் அங்கிள் ஆண்டி நான் இப்போ காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஜிமினா கூட சேர்ந்து காலேஜுக்கு கிளம்புறாரு. இப்போ அப்படியே டேஸஸ் ஒரு 1 வீக் போகுது. ஜொங்குக்கும் டேயும் லைஃப்பில் நல்லாவே மூவ் ஆன் ஆகியிருக்காங்க, நல்லா க்ளோஸாகவும் இருக்கிறாங்க. ஜொங்கு கம்பெனி ஒர்க் முடிச்சுட்டு லேட்டாக வந்தாலுமே நம்ம டே கூட கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. காலேஜுக்கு போக சொல்ல நம்ம டேயை படாத படுத்திட்டு தான் கம்பெனிக்கு ஒர்க்குக்கே போவார். இந்த மாதிரி டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆனோம். இப்போது கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக ஹவுஸ்க்கு வராரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தோம். டே வந்து நம்ம ஜொங்குக்கு இன்றைக்கி சீக்கிரமாக வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு வேகமாக வந்து நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணால் பேபி என்ன இவ்வளோ வேகமாக ஹால்லே ஹக் பண்ணுற, பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவங்கெல்லாம் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லவும்
ஐயோ பேபி இதை ஃபர்ஸ்ட்லேயே சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அந்த பேக் அப்படி போட்டுட்டு டூக்கு வரா. எங்க பாருங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா. அதான் ஹவுஸில் யாருமே இல்லைல்ல பேபி, வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஏன் ஜொங்குக்கு இந்த மாதிரியே பண்ணுறீங்க? நான் உங்கள் கூட கொஞ்சம் வெளியே போகலான்னு திங்க் பண்ணேன். வெளியே போகணுமா? ஏன் மேரேஜ் ஆகி 1 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் உங்கள் கூட கொஞ்சம் வெளியே போகணுன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்வாரா இந்த மாதிரி சொன்னோம். நம்ம ஜொங்குக்குமே திங்க் பண்ணி பார்க்குறாரு. வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு எவ்வளவோ நம்ம ஜொங்குக்கு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு. ஆனால் ஒரு டைம் கூட நம்ம டியாவும் ஜாக்கும் நம்ம ஜொங்குக்கு லீவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒர்க் டயத்தை அதிகமாக்கி ஜொங்குக்கு ஹவுஸுக்கு லேட்டாகவே அனுப்பியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஜொங்குக்கு ஒர்க் எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே முடிச்சுட்டு ஹவுஸுக்கு வந்திருப்பாரு. இந்த மாதிரி வந்திருக்க மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே நீ இங்கே இரு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேனுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கீழே இறங்கி வருவாரா. இந்த மாதிரி இறங்கி வந்தா நம்ம ஜொங்குக்கு கொண்டு நிற்கிற லுக்கப்பட்டுட்டு நம்ம செம்ம ஷாக் ஆகி என்ன ஹஸ்பண்டு இந்த மாதிரி வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட நோட் பண்ணுறாரா. பார்க்க நம்ம ஜொங்குக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, ஹாட்டாக வேற இருக்கிறாரு. போட்டிருக்க ஷார்ட் அவ்வளோ டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹாட்டான லுக்கில் நிற்கிறத பார்த்துட்டு நம்ம பயங்கர ஷாக்கில் ஜொங்குக்கு கீழேருந்து மேலே வர பார்க்குறாரு. அப்போ நானே என் ட்ரெஸ்ஸை இதேமாரி சேஞ்ச் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்காரு, அதேமாரி மேட்சாக போடட்டுமாங்கிற மாதிரி கேட்டோம். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா அப்படி லூஸாக இருக்குது. நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் டைட்டாக இல்லை, நல்லா லூஸாக இருக்குது. பார்க்க நம்ம ரொம்ப க்யூட்டாக இருக்காரு. ஜொங்குக்கு ஹாட்டாக இருந்த நம்ம க்யூட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு நானே இதே மாதிரி ட்ரெஸ்ஸு என்கிட்ட ஒன்று இருக்குது போட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஸ்டெப் ஏற போவாரா. இப்படி ஏற போகிற ஹிப்பை பிடிச்சிட்டு நீ இந்த லுக்லேயே வா எனக்கு அது போட்டுங்கிற மாதிரி தூக்குறாரு. ஏன் ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களே மாதிரி நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட ஃபைட் பண்ணோம். இப்போ என்ன பேபி, என் பேபி எவ்வளோ க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி இருக்க தெரியுமா, என்னோடய பேபி அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ண வருவாரா. போட்டும் நான் நல்லா தான் இருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக பைக்கு கிட்ட நின்னா பைக் அப்படியே நம்ம ஜொங்குக்கு ஸ்டார்ட் எடுத்துட்டோம். பார்க்குறாரு. இந்த மாதிரி பட்டாட்டே அப்படியே பேக் சைடாக உட்காந்துட்டோம். ஜொங்குக்கு நோட் பண்ணுவாரா. என்ன நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய கேப்பே இருக்குது, வேற யாராவது வராங்களாட்டையாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா நம்ம விட்டு கேப் விட்டு உட்காந்துருக்காராம். அதுக்கு இந்த மாதிரி கலாய்க்கிறோம். இல்லையே நம்ம 2 பேர் தானே ஜொங்குக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட கேட்டோம். அப்போ ஏன் நம்ம 2 பேருக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஒரு கேப்பு அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்டோம். இப்படி தானே பைக்கில் உட்காரணும். ஓ அப்படி வேற சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஆனால் உனக்கு நடுவுலையும் எனக்கு நடுவுலையும் வேற யாரும் உட்காந்துடக்கூடாது, வா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சி இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு டேயை பேக்கப் பண்ணபடி கிரிப்பை பிடிக்கிறாரு. இப்போ சொல்லி கேப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, அப்போ கூட தான் கேப் இல்லையே, எனக்கு பக்கம் ரொம்ப கேப், ஒரு பர்சன்டே உள்ளே உட்கார்ற மாதிரி செம கேப்பாக இருந்துச்சு, அதான் இவ்வளோ க்ளோஸ் ஆகினேங்கிற மாதிரி பேசுவாராம். இந்த மாதிரி பேசினா கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக்கி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணபடி பிடிச்சா நம்ம ஜங்குக்கு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணபடியே நேராக நம்ம ஒரு மாலுக்கு தான் கூட்டு வந்துருக்காரு. இந்த மாதிரி மால் கூட்டு வந்தோம். அதே பிளேஸில் நம்ம கூட படிச்சுட்டு இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் நம்ம ஜிமினா எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தோம். அதே மாலுக்குள்ளே இப்போ நம்ம சுகா என்ட்ராகிறாரு. என்ன எல்லோரும் ஒரே பிளேஸில் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணோம். என்ன பேபி, என்ன மால் ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். இல்லை ஜிமின் இங்கே தான் நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா வாரான்னு தெரிஞ்சுட்டானா என் ஃப்ரெண்டு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவை நோட் பண்ணிவிட்டு சரி வாங்க 4 மெம்பர்ஸாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டையோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பை பிடிச்சபடி வா டைமா நம்ம 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஜிமின் என்ன சொல்லிகிட்டு இருக்கு, ஜிமினுக்கு அவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் மாதிரி இழுத்துட்டு போனால் அங்கே நீ சொன்னேன்னு சொல்லி தானடா நான் மால் வரைக்கும் வந்தேன், எங்கே மரடா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணேன். என் பேபி ஃப்ரெண்டை தேடுற, பாய் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்க சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட கிரிப்பை நம்ம சுகா பிடிச்சா. நான் எப்பண்டா உன்னை பாய் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணேன், பேபி நீ அக்செப்ட் பண்ணுறியோ பண்ணலையோ நான் தான் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு வேறு வேலையே இல்லையாடா, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சுகாவை பாட்டு ஜிமின் ஆட்டிட்டுனா அதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட் பாண்ட்.
2 பேரும் ஒன்றா தான்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஜிமினா கூட அந்த பிளேஸ் முழுக்க என்ஜாய் பண்ணுறதும் 2 பேருமே பேப்பராக அப்படி தனியாக பிரிஞ்சு அந்த மால் முழுக்க ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். டேயுமே செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். அப்படி டேயை கிராஸ் பண்ண பர்சன்ட் ஒருத்தர் கூட டே இடிக்காத அளவுக்கு ஜோங்குக்கு நம்ம டேயை ஹக் பண்ண பொசிஷன்லேயே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி நம்ம டேயை இவ்வளோக்குள்ளே ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட் டேக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஷையான ஃபீல் வருது. ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணபடி ஜங்கு கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் டே கேட்குற 1-2 திங்ஸையுமே நம்ம ஜங்குக்கு அப்படி வாங்கி கொடுக்குறாரு. இப்போ டே நாங்கள் ஒரு ஃபுட் ஷாப்பில் இருக்கிறோம், நீ ஃபுட்டு சாப்பிட வரியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், என்னடா ஃபுட் ஷாப்பில் ஃபுட்டு சாப்பிட போகிறீங்களா அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்கு கேட்டால், ஆமாண்டா எனக்கும் பசிக்குது, என் பேபிக்கும் பசிக்குது, ஃபுட்டு சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணியிருக்கோம், ஃபுட் ஷாப்புக்கு வரியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், சரி நான் இருக்கிற பிளேஸில் ஃபுட் ஷாப் இருந்த மாதிரி தெரில, 2 பேரில் யார் இருக்கிற பிளேஸில் ஃபுட் ஷாப் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டில் நோட் பண்ணுவோம், ஃபுட் ஷாப்பை பார்த்துட்டுக்கப்புறம் கால் பண்ணி நம்ம அந்த பிளேஸில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டேமா எடுத்துட்டல வா நம்ம 2 பேருமே ஃபுட் ஷாப்பில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் ஜங்குக்கேண்டு ஒரு ஃபுட் ஷாப்பு ஜங்குக்குண்டு ஃபுட் ஷாப் இருந்தாலும் ஃபுட் ஷாப்பை தேடி வருவார். இந்த மாதிரி வந்து ஜங்குக்கு இருக்கிற அந்த ஃப்ளோரில் ஃபுட் ஷாப் இருக்குது, அதை நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட அப்படியே நேராக அந்த ஃபுட் ஷாப்புக்குள்ளே கொண்டு வந்து ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறாரு. இந்த பிளேஸில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேக்கி ஜங்குக்கும் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு சுகாவுக்கு கால் பண்ணி இந்த ஃப்ளோரில் நீ மேலே வாடா, அங்கே ஒரு ஃபுட் ஷாப் இருக்குது, நான் அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதோ வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவும் ஜிமினாவும் நேரம் அப்படியே ஃபுட் ஷாப்புக்கு வந்துட்டுருப்பாங்களா, இந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம ஜங்குக் சுகா கிட்ட கால் பேசிகிட்டு இருப்பாரா, டேயே அந்த டேபிளில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி தள்ளி வந்து நின்றுட்டான் பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசிகிட்டு இருந்தோம். டே பக்கத்தில் டே கூட படித்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் டே இந்த மாதிரி இங்கே வந்து உட்காந்துருக்கு மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு பக்கத்தில் சேரை போட்டுட்டு, அங்கே நீ இங்கே என்ன பண்ணுறேன், சிங்கிளாவாடா வந்துருக்கு, ஐயோ இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்ம க்யூட்டாக இருக்குது தெரியுமா, உண்மையிலேயே உன்னோட கலருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் செமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டை ஃபுல்லாக ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருந்தேன். ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, இது நான் நிறைய டைம் போட்டிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேயுமே கிளாஸ்மேட்டுங்கிறதுல இப்படி பேசிக்கிட்டே இருப்பாரா, இந்த மாதிரி 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தேன். இப்போது நம்ம டேயோட நெக்கில் ஒரு செயின் கிடக்கும், இப்போ நம்ம ஜங்குக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. டேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டதுனால அதை நம்ம ஜங்குக் டேயோட நெக்கில் மாட்டி விட்டுருந்துருப்பாரு. அந்த செயினை அந்த பையன் நோட் பண்ணிவிட்டு இது என்னடா புதுசாக இருக்குங்கிற மாதிரி அப்படியே டேயோட ஷர்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த செயினை எடுக்க வருவானா, இந்த மாதிரி எடுக்க வர ஹேண்ட்ஸை பட்டுக்கிட்டே ஷாக் ஆனோம். அந்த ஹேண்ட்ஸை துருக்கி வளைச்சபடி நம்ம ஜங்குக்கு பிடிச்சிருவாரு. என்ன திமிரடா, அவன் ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட போடுற அப்படிங்கிற மாதிரி இப்படி பிடிச்சா ஜங்குக் வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை பட்டு மிரட்டிட்டு அந்த பையனை 2 ஸ்லாப் வச்சுருவாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, வாயை மட்டுடா வாயை மட்டு அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சிட்டு நம்ம என் ஒய்ஃபுடா என்னடா பண்ணிகிட்ருக்க அவங்ககிட்ட எங்கே பாருங்கள் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லை, நான் காலேஜ் மேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். காலேஜ் மேட்டு கிளாஸ் மட்டும்னா எப்படி தான் பக்கத்தில் ஒரு 2 ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருப்பியா, நான் பேசட்டுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அந்த பையனை அடிக்கிற இந்த மூமெண்ட்டுக்கு டே நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஜங்குக், ப்ராப்ளம் பண்ணாதீங்க ஜங்குக், அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான், நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்லியாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸையும் ஒரு ஹேண்ட்ஸில் கப்புனபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. இப்படி பிடிச்சா அது டே கேஸ் அம்மா பெயினாக இருக்குது, என்ன பண்ணுறீங்க ஜங்குக், எனக்கு சீக்ஸ் வலிக்கிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி க்ரை பண்ணால், சார் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசணும், தப்பாலாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, அவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஏண்டா டே என் ஒய்ஃபை பற்றி நீ ஏன்டா அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி பேசிகிட்டு இருக்க, மண்டல ஒன்றை தான்டா கீல் பண்ணணுங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை அப்படியே புஷ் பண்ணி தள்ளிட்டு, என்ன ஒன்றை அடித்தா அவனுக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை பேசினோம். ஜங்குக்கு இப்படி மாலுக்கு கூப்பிட்டு ப்ராப்ளம் பண்ணுறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், தப்பாக நீங்கள் தான் புரிஞ்சிட்ருக்கீங்க, உண்மையிலே எனக்கு சீக்ஸ் வலிக்குது ஜங்குக், அதனால தான் ஹேண்ட்ஸ் எடுக்க சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினேன். என்னட்டையா என்ன நினச்சிட்ருக்க, அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஹேண்ட்ஸ் இந்த ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு செயின் எடுக்க போகிறான், அப்படியே பார்த்துட்ருக்கேன், அப்போ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு செயின் எடுத்தா அப்படியே அலோவ் பண்ணிகிட்ருப்பியா, அலோவ் பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டு வரான். இல்லை நான்
ஹேண்ட்ஸை பிடிக்க விடாமல் தான் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் பிடிச்சிட்டிங்க, தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி பேசுனா என்ன மாட்டி மாட்டி பேசிகிட்டு இருக்க. இப்படிலாம் நீ பேசுனதோட இருந்தாலும் நீ சொல்கிறது நான் உண்மை நம்பிட்டு இருப்பேனாடா? அவனை பனிஷ் பண்ணிகிட்ருக்கேன், என் ஃப்ரெண்டை அவனை எதுவும் பண்ணாதீங்கிற மாரி திட்டிகிட்டு இருக்கேன். அப்படியா? அப்போ உன் ஃப்ரெண்டை விட்டுட்டேன். ஒய்ஃப் நீ தானே, உன்னைதான் அப்போ பனிஷ் பண்ணணும். நான் என்ன பண்ணலானுங்கிற? உன்னை என்ன பண்ணணும்? உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாது. ஒரு பிளேஸ்க்கு வந்தால் இப்படி இருக்குன்னு தெரியாது. அதர் பர்சன்ட்டை க்ளோஸாக பேசாதுன்னு ஹவுஸில் வச்சு சொல்லிட்டு தானே கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நிறைய சொல்லியிருப்பார்களுக்கு. அதர் பர்சன்ட்டை க்ளோஸாக பேசக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லி நம்ம டேட்டை சொல்லி தான் கூட்டுருப்பார். இந்த மாதிரி கூட்டுருந்தேன் நான் எல்லார்ட்டையும் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இப்படி நோட் பண்ணால் திரும்ப எதிர்த்து தானே பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி இன்னும் கிரிப்பாக சீக்ஸை பிடிப்பாரா. ஜங்குக்கு வலிக்கிட்டு ஜங்குக்கு விடுங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கூட செஸ்ஸில் இப்படி அடித்தா அந்த ஹேண்ட்ஸை நம்ம சுகர் மூவ் ஆன் பண்ணிவிடுறாரு. உனக்கு என்ன பைத்தியமாடா? எல்லா பர்சன்ஸும் ஒன்றையும் டெய்டாண்டா பார்த்துட்ருக்காங்க, ஏன்டா அவங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். டேய் என்னடா எல்லோரும் என்னையாடா பார்த்துட்டு இருந்தீங்க? ஃபுட்டு சாப்பிட தானே அந்த பிளேஸ்க்கு வந்தீங்க, அப்படியே கீழே குனிஞ்சு ஃபுட்டை அள்ளி தின்னுங்க அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. அங்கே இருக்க பர்சன்ஸ் அவ்வளோ பெரிய பார்த்து கட்டுறதை பார்த்துட்டு நம்ம டேக்கெல்லாம் ஜொங்கு கூட இந்த கேரக்டரை பார்த்து செம்மையாக பயந்துருச்சு. சும்மா ஃப்ரெண்டு கூட பேசுகிறத வச்சு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அப்படியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடி சீக்ஸ் பயங்கரமாக வலிக்க அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே சீக்ஸை ரப் பண்ணபடி என்னென்னா நம்ம ஜிமினாவுக்குலாம் இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். டே பக்கத்தில் ரொம்ப வலிக்காடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு ரொம்ப வலிக்கிட்டு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் நான் ஒர்க் பண்ணபடி லைட்டாக அப்படியே க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணேன். ஏன்டா அவங்கள பாட்டு கட்டிகிட்ருக்க, முதல்ல அமைதியை ஃபோட்டோ சாப்பிட உட்கார் அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே நம்ம ஜொங்குக்கு பிடிச்சி ஒரு சேரில் உட்கார வச்சோம். இப்போ நம்ம ஜிமினாவும் நம்ம டேயையும் நம்ம ஜொங்குக்கு இப்படி நோட் பண்ணோம். அந்த ஹக் அப்படியே நம்ம ஜிமினா ப்ரேக் பண்ணிவிட்டு சுகா பக்கத்தில் அப்படி உட்காருவாரா. ஒரு டேபிள் அதில் 4 சேர் இருக்குது. நம்ம ஜொங்குக்கு சுகாவும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. சுகா பக்கத்தில் நம்ம ஜிமினா உட்காந்துருக்காரு. இப்போ ஜிமினாவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சேர் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இப்போ ஃபுட்டை ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருக்கும். இதை அப்படியே வச்சுட்டு இருந்தால் நம்ம டே அப்படியே அந்த பிளேஸில் க்ரை பண்ணபடி நிற்கிறாரு. கோவமும் அவருக்கு வருது. இந்த மாதிரி ஜொங்குக்கு பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு கோவம் வருது. கோவத்துலேயே இந்த மாதிரி அந்த க்ரை பண்ண மூமெண்ட்லேயே எப்படின்னா ஜொங்குக்கு அப்படியே நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன அங்கேயே நின்னா உனக்கு ஃபுட்டு வந்துடுமா, இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டோம். இல்லை ஜொங்குக் எனக்கு ஃபுட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே சொன்னோம். ஜொங்குக்கு அப்படியே ஒரு முறைக்கிறாரு. அந்த ஒரு லுக்குக்கே நம்ம பயந்து போய் அப்படியே நேராக அந்த சேரை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் உட்காரலானுங்கிற மாதிரி போவாரா. இந்த மாதிரி பண்ணோம். அப்படியே இல்லிட்டு ஜங்குக்கு அவரோட டைஸ்லேயே உட்கார வைப்பாரா. இந்த மாதிரி உட்கார வச்சா டேக்கு இன்னும் ஹார்ட் பீட்ஸ் எங்கேயோ போயிடுச்சு. இந்த மாதிரி போனால் ஜிமினாவும் சுகாவும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணோம். டேயோட ஹிப்பை கிரிப்பை ஹோல்ட் பண்ணபடி இப்போ அப்படியே நம்ம அந்த பர்சன்ட் ஃபுட்டு கொண்டு வந்து வச்சுருப்போம்ல, அந்த பர்சன்ட்டுக்கிட்ட ஐஸ் க்யூப்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த ஐஸ் க்யூப்ஸ் அப்படி கொண்டு வந்து வைக்கவும் அந்த ஐஸ் க்யூப்ஸை டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு டேயோட சீக்ஸை கிரிப்பாக பிடிச்சிருப்பார்ல கோவத்தில். அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே ஐஸ் க்யூப் வச்சு அப்படியே ரப் பண்ணி எடுக்கிறாரு. ரொம்ப வலிக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் இந்த மாதிரி சீக்ஸை ரப் பண்ணபடி அந்த ஐஸ் க்யூப்பை வச்சு லைட்டாக ஒட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபுட்டை எடுத்து ஃபுட்டை ரொம்ப சூடாக இருக்கா அதனால ஊடி நம்ம டீக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா ஜங்குக் என்ன ஜங்குக்கு நான் டைஸில் உட்காண்ட்ருக்கேன், அதான் சேர் அங்கே இருக்கு, நான் அங்கே உட்காந்து சாப்பிட்றேனே, எல்லோரும் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்படி நம்மகிட்ட பேசுவாரா. இந்த மாதிரி பேசணும். எவன் பாட்டா என்ன எவன் பாட்டா என்னங்க என் என்னோடய ஒய்ஃபுக்கு நான் இப்படி தான் ஃபுட்டை ஃபீட் பண்ணுவேன், எவனாவது கேட்கட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே அங்கே இருக்க பர்சன்ஸுக்கிட்ட விட்டால் ஃபைட்டுக்கு 2 பேர் ஒருவர்களுக்கு என்னடா என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஃபுட்டை கொடுத்தா ஃபைட்டுக்கு வருவீங்களா, இல்லை என்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவீங்களா, என்னடா ஃபைட்டுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு இவரே போயிடுவார்களுக்கு. அந்த மாதிரி அவ்வளோ வேறுபட்டு மறைச்சோம். ஜொங்கு கூட ஃபேஸ் அப்படியே நம்மகிட்ட திருப்புறாரு. நான் அவங்களே சொல்லலையே, எனக்கிட்ட ஒரு மாதிரி என்ன என்ன உனக்கிட்ட ஒரு மாதிரி உன் ஹஸ்பண்ட் தானே, உன்னோட ஜங்குக்கு தானே, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு
அந்த ஃபுட்டை அப்படியே ஃபீட் பண்ணி விட்டா கேட்டுக்கு மேலே நம்ம ஜொங்குக்கிட்ட ஒன்றுமே பேச முடியல. ஜொங்குக்கோட டைஸில் உட்காந்தபடி ஜொங்குக்கு ஃபீட் பண்ணி விட்ற ஃபுட்டை மட்டுமே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம ஜொங்குக்கு சரியான நாட்டி பாய். இந்த மாதிரி ஃபுட்டை தான் ஃபீட் பண்ணி விட்றாருன்னு பார்த்தோம். ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்ற இந்த மூமெண்ட்டில் டேயோட லிப்பில் வந்து அப்படியே ஒரு ஃபுட்டு இருக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பிடிச்சாச்சு. சரி மவுத்தில் ஃபுட்டாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணலாங்கிற மாதிரி டிஷ்யூ பேப்பரை நம்ம ஹேண்ட்ஸில் எடுத்தான். அவரை மவுட்டை க்ளீன் பண்ண வேண்டாம் நம்ம ஜொங்குக் டேயோட ஹெட்டை பிடிச்சி நம்ம டேயோட லிப்பில் இருக்க அந்த ஃபுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ண வந்துருப்பார்ல அந்த அப்படியே லிக் பண்ணி கிஸ் பண்ணபடி அப்படி இவர் சாப்பிடுவாரா இந்த மாதிரி சாப்பிட்றத பட்டுட்டு டிஷ்யூ பேப்பரையும் நம்ம கீழே போட்டுருவாரு. இந்த ஜொங்குக்கை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஷாக் ரியாக்ஷனில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம சுகாவுக்குடா பா என்னம்மா வைஃபை கிட்ட ரொம்ப லிட்டியாக இருக்கிறான், இங்கேயும் ஒன்று பக்கத்தில் இருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணால் ஜிமினாவுமே அப்படியே ஷாக்குடா. ஏன்னா அந்த மாதிரி லிக் பண்ணி கேஸ் பண்ணபடி லிஃப்டில் இருக்க ஃபோட்டோ மட்டும் எடுத்துருப்பார்ல அந்த மூமெண்ட்டை பற்றி ஜிமினா ஷாக்கில் இருந்தோம். இந்த ஹோல் மூமெண்ட் இங்கே நடந்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஜாக்கு அவ்வளோத்தையும் நோட் பண்ணியிருப்பான். கூட மாலுக்குள்ளே வந்ததையும் ஜாக் பார்த்துருப்பான். நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடி தான் வந்துருந்துருப்பான். இந்த மாதிரி கிட்ட சும்மா ப்ளே பண்ணதுக்கே அந்த பையனை அடிச்சது, கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டது, இந்த மாதிரி பிபிக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்ற மாதிரி விட்டுட்டு அப்படி ப்ளே பண்ணுறாருல இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் பட்டு அவன் அதுக்கு மேலே ஷாக் ஆகுறான். என்ன மாதிரி ஷாக் ஆனால் நம்ம ஜிமினாடா அட பாவி என்னடா உனக்கு என்ன தோணுதோ அடா அப்படியே பண்ணுவியாடா பாவியா மச்சான் உன்கிட்ட வந்து வசமாக சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி ஷாக் ரியாக்ஷன் இருக்கிறது சுகர் நோட் பண்ணிட்டு என்ன பேபி அந்த மொமெண்ட்டை பாட்டுலேருந்து உனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கா சொல்லு, நான் வேணா உனக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணுறேன், ஃபீட் பண்ணி விடட்டுமா கேஸ் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட பேசினேன். ஜிமினா ஓங்கி சுகாவோட ஃபீட்லேயே ஒரு கிக்கு. ஐயோ இந்த மாதிரி இந்த ஜிமினா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபீட் தூக்கிட்டு நம்ம சுகா கற்று வர இந்த மாதிரி கட்டணும். அப்புறம் தான் இந்த ஷாக் ரியாக்ஷன் வந்துட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜொங்குக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டோம். என்ன பண்ணேன், என்னோடய க்யூட் பேபிக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டேன், இப்போ என்னவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக் அட நான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல, நான் அந்த சைடில் உட்காந்துக்கிறேன். ஏன் என் டைஸில் இருந்தால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, என் டைஸை விட்டு எழுந்து போகணுமா, நான் இப்போ உன்னை போகணும்னு சொன்னேன்னா இல்லை எனக்கு தைஸ் வலிக்கு லெக்க வலிக்குன்னு ஏதாவது சொன்னேன்னா அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுவாரா. அந்த மாதிரி கத்த ஆரம்பித்தேன். ஏன் கோவப்படுறீங்க, நான் எங்கேயுமே எழுந்து போகலை, எங்கேயும் உட்காண்ட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைஸில் வச்சுப்படி ஜொங்குக் இப்போ அவர் ஃபுட்டை சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா ஜொங்குக் காட்டுற லவ் ரொம்ப ரூடாக இருந்தாலும் அதில் எல்லாத்துலேயுமே தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு இவரோட லவ் எவ்வளோக்குள்ள ஒரு மாதிரி டாக்ஸிக்கான மூமெண்ட்டில் இருக்குது. என்னடா பண்ணன்னு தெரியல, மேரேஜ் ஆகி 1 month கிட்ட ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் அவரோட டாக்ஸிக்கான இந்த மூமெண்ட்டு ரொம்ப ரூடாக இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்டான மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு வரமாட்டாரோ, ஒரு சாஃப்டான லவ்வை காட்ட மாட்டாரோ, எல்லாமே டாக்ஸிக்காக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஃபுட்டு சாப்பிட்ற மூமெண்ட்டே நோட் பண்ணிட்டு இருந்தோம். ஜொங்குக்கோட லிப்பில் அப்படி ஃபுட்டு இப்படி சாப்பிட சொல்ல கீழே விழுமில்ல, அந்த விழுற மூமெண்ட்டை நம்மகிட்டே அப்படி டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடக்கலான்னு வருவாரா. ஏன் பேபி நான் இந்த லெவலுக்கு கிஸ் பண்ணபடி உன் மவுத்தில் இருக்க ஃபுட்டை எடுத்தேன், இப்படி டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுக்க வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்டே கூட காட்டுக்கிட்டோம்னு சொன்னால் நம்மகிட்டே ரொம்ப ஒரு மாதிரி செய்யக்கி போ ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு புரிஞ்சு தள்ளிட்டு ஜொங்குக்கூட தை சேர்ந்து எழுந்து பாரா இந்த மாதிரி எழுந்துக்கிட்டோம். டையோட வந்து நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு எங்கே போகிறீங்க இவ்வளோ வேகமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜொங்குக்கு நீங்கள் வர ரொம்ப டேட்டியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ஃபுல் ஷையில் நிற்கிறாரு எழுந்து இந்த மாதிரி நின்னோம். ஜொங்குக்கு அவ்வளோ போட்டு சாப்பிட முடிச்சுட்டு அப்படியே அப்புறம் தான் டேயோட ஆன்சை விடுறாரு. விட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு திரும்பி நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஏன் பேபி கிட்ட டேடியை பேசாமல் வேறு யார்கிட்ட பேச சொல்கிற, அண்டக்கால்கிட்ட பேசணுமா, பேசட்டுமா பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு இப்படி சொல்லிட்டு நேராக அங்கே ஒரு கேர்ள் இருக்குல்ல அந்த கேர்ள் கிட்ட வேகமாக போகிறாரு. ஷார்ட் பட்டனில் ஒரு பட்டனை ரிமூவ் பண்ணபடியே கரெக்டாக அந்த கேர்ள் கிட்ட போய் நின்றுட்டு அந்த கேர்ள் கிட்ட பேசுறதுக்கு போவாரா. இந்த மாதிரி மவுட்டை ஓப்பன் பண்ணி பேச போகிற ஜொங்குக்கூட மவுட்டம் நம்மகிட்ட கிரிப்பாக பிடிச்சோம்.
ஹாய் ஹேண்ட்ஸம். என்ன ஏதோ சொல்ல வந்துட்டு அமைதியாக நிற்கிற? ஆமாம் இடி யாரு உன் ஃப்ரெண்டா? எதுக்கு உன் மவுத்தை க்ளோஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அண்டா கேர்ளு நம்மகிட்ட என் ஃப்ரெண்டுங்கிற ரேஞ்சில் கேட்டோம். நம்ம ஜங்குக்கு சிரி பண்ணுறோம் இந்த மாதிரி சிரித்தோம். என்ன திமிருடி உனக்கு, என்ன பாட்டு ஃப்ரெண்டா நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டேன். அப்படியே ஜங்குக்கு பாட்டு மறைச்சிட்டு போ ஜங்குக்கு இப்போ தான் எப்போ பாட்டாலும் என்ன இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபுட் ஷாப் போட்டு வெளியே போனோம். பேபி நீ தானே சொன்னால் உங்ககிட்ட டாடியே பேசக்கூடாதுன்ட்டு, இப்போ என்ன இந்த மாதிரி என்கிட்ட கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கோவமாக ஃபுட் ஷாப் போட்டு வெளியே போகிறட்டே அப்படி தூக்குறாரு. பேக்குக் பண்ண பொசிஷன்லேயே தூக்குனா, ஜங்குக்கு விடுங்க நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், என்னை கீழே இறக்கி விடு, எவ்வளவு துணிச்சல் இருந்தால் செஸ்ஸில் ஷார்ட் பட்டனை தெரிகிற அளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கால்கிட்ட பேச போவேன், என்னை கீழே இறக்கி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டுனா, அதெல்லாம் இறக்க முடியாது பிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் என்ன மாதிரி தூக்கிட்டு போனேன். ஜங்கு ப்ராப்ளம் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் டைமில் நான் மாலுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஜங்கு டேய் கீழே இறக்கி விடுவாரா இந்த மாதிரி